அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த விஜயகாந்தோடைய மரணம் அப்படின்றது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. மேதகுவே பிரபாகரனுடைய இழப்பு எந்த அளவுக்கு சீமானுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சோ அதே அளவுக்கு தான் விஜயகாந்த் அவருடைய மரணமும் இருக்கு அப்படின்னும், இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே சீமான் இன்னும் சரியா சாப்பிடல அப்படின்னும், அதற்கு பிறகு அவர் அந்த ரூம்லயே தான் இருக்காரு அப்படின்னும், ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ளா இருக்காரு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு தகவல் அளிச்சிருக்காங்க. பொதுவாகவே சீமான் இந்த மாதிரி இடிந்து போற ஆள் கிடையாது அப்படின்னும், இறுதியாக பிரபாகரனுடைய மரணத்தின் போதுதான் இந்த அளவுக்கு ஒரு வருத்தமான முகத்தை சீமானிடம் பார்த்திருக்கோம் அப்படின்னும், மாவீரர் நாள்ல கூட அந்த ஆரம்ப உரையில இருந்து இறுதி உரை வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இறுதி உரை பேசி முடிக்கும் போதே அவர் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவாரு அப்படின்னும், ஆனா இந்த விஜயகாந்தோடைய மரணம் அப்படின்றது சீமான பெரிதளவு பாதிப்புக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு தான் நமக்கு அளிச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. சீமான் விஜயகாந்த் மேல எந்த அளவுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய பேச்சை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிற அரசியல் தலைவர்களை விமர்சிக்கும் போது கூட விஜயகாந்தை பத்தி பேசுற ஒரு உரை வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே மரியாதையாகவும், அதற்கு பிறகு தைரியமான தலைவன் அப்படின்றதா சீமான் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையாகவே இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேயே அரசியலுக்கு ரொம்ப துணிச்சலாக வந்து அதிமுக கட்சியை விமர்சிப்பது, அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நல்லது செய்வது அப்படின்னு எம்ஜிஆர் விட்டு சென்ற ஒரு அரசியலை விஜயகாந்த் பண்ணிட்டு இருந்தனால தான் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு விஜயகாந்துக்கு பேர் வந்துச்சு. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்த விஜயகாந்த் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளாகவே உடல்நலக் குறைவால பெரிதளவு பாதிக்கப்பட்டிருந்தாரு. இறுதியாக 2 வருடங்கள் பாத்தீங்கன்னா விஜயகாந்தால எழுந்து நிக்க கூட முடியாது நிலைமையும், ரொம்பவே மெலிதான உடலும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இருந்துட்டு இருந்தாரு. இதற்கு பல தொண்டர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்க தலைவனை இந்த மாதிரி பார்க்கவே முடியல அப்படின்னும், இந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டு இருக்க வேணாம், அவர் இறந்துடலாம் அப்படின்னு ரொம்பவே கண்ணீர் மழக பாத்தீங்கன்னா நிறைய தொண்டர்களும் பேசியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய உடலை போய் பார்க்கணும் அப்படின்னு சீமானிடம் சொல்லியிருந்த போது கூட சீமான் அதற்கு எந்தவித பதிலுமே அளிக்காம அமைதியாக உட்கார்ந்துருக்காரு அப்படின்னும், நாளை காலை தான் பாத்தீங்கன்னா அவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிர்வாகிகள். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், விஜயகாந்தோடைய மரணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.